கூட்டம் நாளில் ஒன்றாக்கினாலும் சரி, ஒன்றை வைத்து எங்கள் உயிரை கொடுத்து உங்களை காக்க போராடும். அரசியல் தீர்வுகள் அல்ல, எங்கள் மக்களின் வாழ்க்கைக்காக அரசியல் தேவை. என்றும் இணைந்திருங்கள் தமிழர் படையோடு. நம்ம அனைவரும் கூடி இருக்கோம். வாக்குச்சல் சொந்தங்கள் பார்த்துட்டு போறாங்க. நாம் தமிழர் கட்சி முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு நாங்க ஒன்னே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் வாக்குக்காக அரசியல் செய்வர்கள் அல்ல, எங்கள் மக்களின் வாழ்க்கைக்காக அரசியல் செய்ய வந்த கூட்டம். நீங்க நாடு சேர்ந்து போது தலைவர் சொன்னாங்க, நாளில் ஒன்றாக்கினாலும் சரி, ஒன்றை வைத்து எங்கள் உயிரை கொடுத்து உங்களை காக்க போராடும். சிந்திச்சு பாருங்க, இத்தனை நாளா நம்ம போராடிட்டு இருக்கிறோம். 4 வருஷமா போராடுறோம். 15 நாளுங்களா ஒரு கொள்கை முழக்கத்தை முன் வச்சுட்டு வரோம். என்ன கொள்கை முழக்கம்? ILB-களை அமல்படுத்துங்க, இன்னர் லைன் பர்மிட்டுகளை அமல்படுத்துங்க. நீங்க ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்க, பாண்டிய நகர்ல இந்திரா நகர் பகுதியில மதிப்புக்குரிய நண்பர் ஜெகதீஷ் அவர்கள் தாக்கப்பட்டது மட்டும்தான் நிகழ்வு. தப்புங்க. சூப்பிடர் என்ற நிறுவனத்தில் அம்மாப்பட்டது தெரியும். திருப்பூர்ல தொடர்ச்சியாக சூப்பிடர் என்ற நிறுவனத்தில் தமிழ் தாக்கப்பட்டான். நாளில் அவர் நடத்தணும். அப்பயும் வாய மூடிட்டு அதிகார வர்க்கத்தில் இருந்த திமுக வாய மூடிட்டு, அப்போது மேயர் தினேஷ்குமார் வாய மூடிட்டு இருந்தார். எம்எல்ஏ சீட்டுக்கு எட்டு தொழில வாங்கி அவராடி வேலையை வச்சு போயிட்டார். நாங்கள் வடமாநிலத்தோட வரியை உங்களை விட தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று திராவிட அரசாங்கம் சொன்னது. ஆனா செய்யல. ஒரு சிரிச்சு பாருங்க. ஆனா உங்க வீட்டு பிள்ளைகள் 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி தனியார் நிறுவனமான சூப்பிட்டரின் தமிழர்கள் தாக்கப்பட்ட போது அரசியல் இருந்து போராடியது நாம் தமிழர் கட்சி. உங்க வீட்டு பிள்ளைங்க எதுக்கு A1 A2 அக்யூஸ் போட்டு வடமாநிலத்தோட வரியை விட்டு பேசவே கூடாது. அப்படி பேசினா வழக்குன்னு சொல்றாரு. அதையும் மீறி களத்தில் போராடிட்டு இந்த நிலம் யாருக்கானது? நமக்கானது. தமிழர்களை வேலைக்கு சேர்த்தாதீங்க, தமிழர்களை வேலைக்கு சேர்த்தாதீங்க கோவில வேலை தமிழர்களை வேலைக்கு சேர்க்காதீங்க, உள்ளூர் மக்களை வேலைக்கு சேர்த்தாதீங்க என்று போராடுற வடமாநிலத்தை கேள்வி கேட்க துப்பு இல்ல. ஆனா வாய் கிழிஞ்சுங்க. திமுக அரசாங்கமும் அதிமுக அரசாங்கம் இருந்தாங்க இல்லையா, அவர்கள் எதற்கு முடிவு செய்தாங்களா? வடமாநிலத்தவனையும் வாக்கு கொடுத்து அவரை நமக்கான நான் வாத்திக்கலாம் நினைச்சான். போய் சிரிச்சு பாருங்க. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் நம்ம உறவுகள்லாம் வாக்கு கேட்கறதா போனோம். ஒரு இந்திக்கார பொம்பளை பெண்மணி கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க? என் வீட்டுல 5 ஓட்டு இருக்குது. இந்த வாரத்தில் என் வீட்டுல 5 ஓட்டுக்கு எவ்வளவு தருவன்னு கேட்கறது. பெருமாள் இல்ல. ஒரு வடமாநிலத்தவரோட மயம் எண்ணத்தினாலும் மூளையிலையும் விலங்கை விதைத்து விட்டவன் இந்த திருட்டு திராவிடம். சிந்திச்சு பாருங்க. அவன் கேட்கிறான், எவ்வளவு கொடுப்பீங்க? என் வீட்டுல 5 ஓட்டு கொடுத்துருக்காங்க. கருணாநிதி அந்த ஓட்டுக்கு உறுதுணையா இருந்தது. இங்க இருந்து திராவிட கட்சிகள், இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும். ஆனா உறுதியாக களத்தில் இருந்து அமல்படுத்துவது போராடியது யார்? நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தான். உள்வெளியும் சீட்டை என்னோட தெரிஞ்சுக்கணும். உள்வெளியும் மந்திரம் போடுறதெல்லாம் கிடையாது. உள்வெளியும் சீட்டு என்பது ILB சொல்லுவாங்க, இன்னர்லைன் பர்மிட். அந்த இன்னர்லைன் பர்மிட் என்பது இந்தியாவுக்கு புரிதல்ல. ஏற்கனவே அருணாச்சல பிரதேசம், மிசோரம், நாகாலாந்து, மணிப்பூர் போன்ற எல்லை பிரதேசங்கள் இருக்கிறதா. ஆனா இந்த இருபெரும் திராவிட அரசாங்கம் பண்ண மாட்டார்கள். பண்ணிட்டாங்கன்னா சின்ன மேளம் யாரு? ஸ்டாலின் சின்ன மேளங்களும் பெரிய மேளமும் சென்ற மேளமும் தமிழ்நாட்டுக்குள்ள உள்ளே வர முடியாது, அமல்படுத்த மாட்டேன். ஆனா டிவிக்கு அரசாங்கம் நாங்க கோரிக்கை வைக்கிறோம், நீங்க பண்ணணும்னு. நீங்க பண்ணலன்னா உங்களை பண்ண பார்ப்போம். நீங்க ஆட்சி போட்டு இருக்கீங்க. 6 மாசம் 13 பிரியம் சொல்லுவாங்க. கேள்வி உட்கார நீங்க சந்தோஷமா இருங்க. 6 மாசம் உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். வடமாநிலத்தவர்கள்
வருகையை உங்களுடைய சித்தாந்தத்தை என்ன இடம் ஐஎல்பிங்கிற ஒன்று அமல்படுத்துங்க. அமல்படுத்தினாதான் தமிழை எந்த இடத்துல இருக்கு. ஏங்க ஒன்று தெரிஞ்சுங்க, சென்னையில அம்பத்தூர்ல வேலை செய்யக்கூடிய வடமாநிலத்தவர்கள் அடிச்சுக்கிறாங்க, சண்டை ஓடுக்கிறாங்க. காவல்துறை போய் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுது. காவல்துறையை தாக்கலாம், காவல்துறையை தாக்கலாம். உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுக்கணும் போராடலாம். பெருந்துறை சிற்காட்டுல தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துவோம். இந்த ஆண்டு அரசாங்கங்கள் சொன்னாங்க, நாங்க உறுதிப்படுத்துறோம். தமிழர்களுக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு பெருந்துறை சிற்காட்டு போய் சென்று பாருங்கள், எத்தனை சேவை தமிழக மனசாட்சி சொல்லுங்க, எத்தனை சேவை தமிழக எல்லாத்தையும் தூக்கி வடமாநிலத்தை பீகார்காரரும் ஒடிசாக்காரரும் எல்லாரும் தூக்கி கொடுத்தாங்க. மேற்கு வங்கத்துல இருந்து வங்கதேசத்துல இருந்து வந்தவங்களுக்கு எந்த விதமான குடியுரிமை இல்லாம தமிழ்நாட்டில் திருப்பூரில் குடியிருக்கிறான், திருப்பூர்ல குடியிருக்கிறான். இந்திராநகர்ல நடந்த சம்பவத்துக்கு நல்லா கேளுங்க. இந்திராநகர் சொன்னது மக்கள் எங்களுக்கு தெரியும். இந்திராநகர்ல அந்த கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் எந்த கம்பெனியில பிபிஎஸ் எக்ஸ்போர்ட் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யலாம். அவங்ககிட்ட போய் இந்த வேலை செய்யறவங்க ஆபாசமா கொடுங்க, ஒரு மயில் இல்லை, ஒரு மயில் இல்லை. ஏன் ஒவ்வொரு தனியார் நிறுவனங்களையும் 90% தமிழர் வேலை பார்க்கணுங்கிறது மாநில விதி. தொழிற்சபை ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மண்ணின் பூர்வங்களுக்கு ஒவ்வொரு தனியார் நிறுவனங்களையும் 90% வேலையை உறுதிப்படுத்துவது மாநில அரசின் கடமை. எத்தனை சேவை தமிழக பிபிஎஸ் எக்ஸ்போர்ட் முக்காவாசி இந்திக்காரன். நேதாஜி நேப்பு சொன்னாங்க, நேதாஜி அப்பறம் பார்க்கு எத்தனை சேவை தமிழக வாங்குறான்? முக்காவாசியில முழுசு இந்தியா, முழுசு. நீங்க பரமேஸ்வரன் இங்க ஒண்ணும் இல்லைங்க, பரமேஸ்வரன் போங்க, ஒரு 6 கிலோமீட்டர் பரமேஸ்வரம் ஓடுது. அது போயிட்டு பரமேஸ்வரம் பாளையம் நீங்களே சொல்லுங்க. இந்த பரமேஸ்வரம் பாளையம் பரமேஸ்வரர் பாளையா அப்படின்னு ஏன் உனக்கு இந்திக்கார எங்க பார்த்தாலும் மனமான எழுத்துக்கள் அவன் ஆக்கிரமிக்கிறான். திருப்பூர்ல மட்டும் ஏறக்குறைய ஒரு 80 லட்சம் 70 லட்சத்துக்கும் மேற்பட்ட வடமாநிலத்தவர்கள் கூடி இருக்கிறான். அவன் கூட்டமா கூடி ஜெகதீச அவரை தாக்கின போது இவன் ஒருத்தர் போய் ஒரு 5 பேர் போயிட்டு அவன் ரூமுக்கு போய் ஒரு 50 பேரை ஒட்டினா கூட்டிட்டு வரான். ஒரு 50 பேரை ஒட்டினா கூட்டிட்டு வர. ஏன் உங்களாலையும் என்னாலையும் சுற்றி இருக்க உணவுகளாலையும் ஒருத்தர் போய் 50 பேர் 100 பேரையும் திரட்ட முடியுமா? கேள்வி. அவன் எப்படி திரட்டான்? ஏன்னா அவன் இங்க வந்து தொழில் மட்டும் செய்யலைங்க, வேலை மட்டும் செய்யல. அவன் என்ன செய்யறான்? கஞ்சா வைக்கிறான், மெத்தாபெட்டமைன் ட்ரக் வைக்கிறான், கூலிப்பு ஆன்ஸ் வைக்கிறான். ஒவ்வொரு சின்ன பெட்டி கடைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறான். வடமாநிலத்தவர் காவல்துறை தெரியாதா? உளவுத்துறை தெரியாதா? ஏன் அதை கண்டுக்க மாட்டேங்கிறான்? அதுல இருந்து எவ்வளவு கமிஷன் வருது வைப்போம், கமிஷன் பார்த்து நீங்க கமிஷன் பார்த்து கடைபிடித்த கடைகளுக்கு சொந்தக்காரங்க மாறிப்பாங்க. வாங்கி தயவு செய்து வீட்டு பிள்ளைகள் காலத்திற்கு போராடும். ஐஎல்பிங்கிற சட்டத்தை அமல்படுத்தணும். ஒவ்வொரு வழியும் ஒரு தனியார் நிறுவனத்தில் 80% மேற்பட்ட ஒரு தமிழர்களாக இருக்கணும். 20% தெலுங்கு பாஸ்போர்ட் ஹிந்திக்காரர்கள் வடமாநிலத்தவர்கள் இருந்தாலும் அவருடைய முழு தரவுடன் இருக்கும். அவன் எந்த ஊர்லேருந்து வர்றான், அவரோட ஆதார் கார்டு என்ன, அவரோட பேன் கார்டு என்ன, அவரோட வீடு எங்க இருக்குது, அவன் எந்த நோக்கத்துக்காக உள்ள வரான், வேலைக்காக வரானா, வேலைக்காக எத்தனை நாள் வேலை செய்ய போறான், சுற்றுலாக்காக வரானா, சுற்றுலாக்காக எத்தனை நாள் வேலை செய்ய போறாங்க.